அம்மா வணக்கம் சொல்றியே இடம் கண்ட எவள். ஆமா ஆமா இல்லையா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? அட என்ன நான் இப்ப இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா? ஆளை தெரிஞ்சு பேச. ஆமா பாருங்கம்மா கோயில இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்குது. அவன் பேசுவானா? அதனால இப்படி வணக்கம்னு சொல்லிருக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சு நம்ம பாக்குற மாதிரி ஏன்னா பெரிய இடத்து சமாதானம் ஏய் பெரிய இடத்து சமாச்சாரம் ஏன் எங்க சுத்தினா தானே போறோம். அதனால தேவர் சபை ஆமா இந்த நாளிலே இந்த மாபெரும் மக்கள் சபை இந்த மாபெரும் மக்கள் சபையில நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் என்ன? என் நாட்டுக்கு சேர்ந்தவங்க. நான் யாருக்கு மனைவி இருக்கேன்? நான் யாருக்கு சகோதரி இருக்கேன்? நான் எப்படி விருந்தேன்? நான் எப்படி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்? எனக்கு சொல்ல முடியல. ஆவட்டா தெரியும். உமா மகேஸ்வரி பார்வதி சொல்லிருக்கிறேனே எப்படி பெறுது? எப்படிமா? இந்த உலகம் முழுவதுமே அலைக்கடல். எப்படி அலைக்கடல்? ஆமா, நீர் நிலம் சொல்லக்கூடிய மேடு பள்ளம் சொல்லக்கூடிய உயிரிப்பட்ட ஜீவாதி எதுவுமே கிடையாது. ஆமா, இந்த உலகம் முழுவதுமே அலைக்கடல். அந்த கடல் இருக்கும் போது ஓம் ஓம் என்று துதிக்கம்மா வளர்ந்து அந்த துதிக்கம்பத்துல படின்று வெடித்து இந்த சத்திய பிரிந்தி ஆமா நாம சத்திய பிரிந்த உடனே 4 தேசம் உற்று பார்த்தாலாம் எந்த தேசம் பார்த்தாலாம் அலைக்கடல். இந்த மாதிரி கடல் இருக்கின்றது. இந்த கடல்ல நாமளா பிறந்திருக்கமே நமக்கு ஒரு ஆண் தெய்வம் இருந்தா இந்த உலகத்தை நம்ம பரவ செய்யல அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனக்கருத்து. அப்ப வாசல் பண்ணி பார்த்து என்ன செய்தி? அப்ப மண் பட்டு பொம்மை செய்தி அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா ஈஸ்வரன் சாமி ஆச்சிருந்துகிட்ட அப்படின்னு நினைக்கும் போது என்ன அர்த்தது? ஃபர்ஸ்ட் எடுக்க அம்மாயின்னு ஒரு பாசம் வளர்த்தது. எப்ப என்னை அம்மாயின்னு ஒரு பாசம் வளர்த்திய இதுல இருந்து இந்த உலகம் முழுவதுமே முதல் கடலை விநாயகர் பூ என்ன அம்மான்னு அழைத்ததுனாலே அப்ப சாபம் தந்துட்டு இரண்டாவது அதே மண்பாட்டை பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா பேசுகிற சாமி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நினைக்கும் போது தங்கா என்று அழைத்தது. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அப்ப முடிவு எனக்கு இல்லையா கூட பிறந்து பிறப்பு இருக்கு. அதனால எப்ப என்ன தங்க என்ன எழுத்தைய ஏழமலை ரகுராமா பரந்தாமா சீனிவாச வைகுந்த வாச எம்பரம் சொல்லக்கூடிய உனக்கென்று 7 மலை இருக்கின்றது. அந்த மலை மேல அமர்ந்துக்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரும் வந்தா அது காட்சி அளிக்க வேண்டாம்னா எனக்குன்னு ஒரு ஆபத்து வந்தாலும் என் ஆபத்தை போக்க வேண்டாம்னா அப்படின்னு தெரிவித்து அதே மூன்றாவது மண் பண்ட பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா பேசுகிற சாமி வாய் தெரிஞ்சுங்கிட்ட அப்படின்னு அழைத்தான். அப்ப கேட்டு உடனே என் பையன் எடுக்க என்ன அழைத்தது? என்னமா மூணாவது அப்படி 3 கதை பொம்மை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து உடனே பேசுங்க சாமி வாய்த்த ஆசைப்பட்டு கேட்கும் போது பெண்ணே என்ன அழைத்தது. அப்ப என்ன எப்ப என்ன பெண்ணை நடத்தீங்களே என்ன கேட்டு கணவர் நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க சுவாமி அப்படின்னு கேட்கும் போது அப்ப என்ன தெரியுது? அப்படி பெண்ணே பார்வதா உன்னை நான் திருமணம் செய்யணும்னா உன்னிடத்துல ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருளை தாண்டாத உண்டானால் உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரியுது. அப்படி சாமி மாலை கேட்டு கணவரு மனசு கேட்டு கணவரு ஆசை கேட்டு கணவரு அன்பை கேட்டு கணவரு என்ன வார்த்தை என்ன பொருள் இருக்குது? ஆமா
கேளுங்க சுவாமி ஆ. வைத்திருந்து ஆமா. அப்படி கேட்கும் போது ஆ. பெண்ணே பார்வதா ஆ. உன் இடத்தில் நெற்றிக்கண் இருக்கின்றது ஆ. அந்த நெற்றிக்கண்ணை தாங்காத கொண்டானா ஆமா. உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆ. அப்படின்னு தெரியுது அப்படி ஆ. சாமி ஆ. ஆசைப்பட்டு கேக்குறீங்களா ஆமா. நெற்றிக்கண் தாழ்ந்த உடனே கணவருக்கு எல்லாம் என்ன போகுது? ஆமா ஆ. நெற்றிக்கண்ணை தாழ்ந்த உடனே ஆ. அப்ப நெற்றிக்கண்ணை எடுத்த உடனே ஆ. அவர் நெற்றிக்கண்ணை தாழ்ந்த உடனே வாங்கிட்டு ஆ. என்ன நெற்றிக்கண்ணை பொரியால எரிசி ஆ. சாம்பலாக்குன அப்படி ஆகட்டும். அப்ப நெற்றிக்கண்ணை பொரியால எரிசி சாம்பலாக்கி ஆ. பருவதராஜா மகளா 16 வயதுல பிறக்க வச்சு ஆ. என்ன திருமணம் செஞ்சுக்கணும் ஆகட்டும்மா. அப்ப நான் கேட்டேன் ஆ. ஏங்க ஆ. நெற்றிக்கண்ணை வாங்குனீங்களே ஆ. என்ன திருமணம் செய்யலும்ல ஆமா. நெற்றிக்கண்ணை பொரியால எரிசி காரணம் என்ன ஆ. என்ன வித்தியாசம் இதுல ஆ. எதுக்காக என்ன எரிசி காரணம் சுவாமி ஆ. கேள்வி கேட்கும் போது ஆமா. பெண்ணே பாருதா ஆ. ஒரு ஆணுக்கு பெண் அடிமை இருக்கணும்னா ஆமா. ஒரு குடும்பசாலி பெண்களுக்கு ஆண்களுக்கு அழகு அந்த சொல்லக்கூடிய ஆமா. ஃபர்ஸ்ட் நீ பிறந்த ஆ. இரண்டாவது என்ன பிறக்க வச்ச ஆகட்டும். ஒரு ஆண் மகனுக்கு பெண்மணி கட் பண்ணு ஆ. அதனாலதான் ஆ. உன வயசு வந்த ஆ. சின்ன சிறு வயது ஆ. பருவதராஜ மகளா 16 வயதை பிறக்க வச்சு ஆமா. மறுபுறம் உன்னை பிறக்க வச்சு ஆ. உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் பார்வதா ஆ. வேற ஒன்றும் இதுல வித்தியாசமே கிடையாது ஆமா. அப்படின்னு தெரிவித்து அப்படி ஆ. ஆனா நாளை வெள்ளியம் ஆ. இன்று நாள் வெள்ளியம் நாங்க சமாதானத்துல அது ஜோடி ஆட்சி பிரிந்து வருகிறோம் ஆகட்டும். ஆனா இந்த தினத்துல ஏன் வந்திருக்கிறேன் காரணம்? வா தெரிவிக்கிறவா பட்டியே ராஜா ஆ. இவளை இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆமா. நான் எதனால வந்திருக்கிறேன் சொல்லம்மா. இந்த காரணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆமா. யாருக்கு மகளா ஆ. அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு ஆமா. ஆனா விளக்கம் சொன்னதுனால ஆ. என்னோட கலவரு ஆ. அவங்க அப்படியே வாசம் பண்ணி பார்த்தாங்க ஆ. எப்படி எப்படிம்மா? இந்த பருவதராஜா மகளா 16 வயது பிறக்க வச்சு ஆ. வேற ஒரு கருத்து இருக்குது ஆமா. அந்த கருத்து எதனால ஆ. ஆஹா இப்படி அந்த பெண்மணி நான் உன்னுடைய வார்த்தைக்காக ஆமா. கட் பட்டு இருக்கிற அப்படி இல்ல ஆமா. கணவருக்காக கட் பண்ணு ஆமா. அப்படின்னு சொல்லி ஆ. பாசமாக நடத்திருக்கிறார் ஆகட்டும்மா. ஆனா திருமணம் செஞ்சு சில நாள் ஆகுது ஆ. எங்க தேவர் மூவருக்கு அடுத்து பிறக்கும் ஆ. படியாளுக்க கருத்த ஆமா. யாரு உனக்கு பாட்டா இருக்கிற அப்படியா ஆ. சூப்பர்மா. உயிர்பட்ட ஜீவாதி அனைத்து பொருளுங்களுக்குமே ஆ. படியாளுக்கக்கூடிய கருத்தா ஆமா. நாங்க அரண்மனையில சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் ஆ. இல்லையா ஆமா. அப்படி ஆ. எந்த தேசம் போய் ஆமா. யாருக்கு படி அளந்தீங்க ஆ. 4 தேசம் இருக்குது ஆமா. மேற்க கிழக்க ஆ. வடக்க தெற்க ஆமா. 4 தேசம் இருக்கின்றது ஆ. அந்த 4 தேசத்துல ஆ. யாராருக்கு எப்படி படி அளந்தீங்க ஆ. உயிர்பட்ட ஜீவாதுன்னு சொல்லக்கூடிய ஆமா. அனைத்து பொருளுக்கு படி அளந்தீங்களே ஆ. எப்படி நீங்க படி அளக்கலாம் ஆ. எதனால வச்சு படி அளக்குறீங்க ஆமா. அப்படின்னு கேள்வி சில வார்த்தைகள் இருக்குது ஆ. இல்லையா ஆமா. அதனால நீங்க பாசமா எனதே மன்னா அப்படி ஆ. ஏத காரணமாக ஆமா. உனத்தா யாரு கணவர் வரம்படி திருவு ஆமா. அதனால ஆ. உமா மகேஸ்வரி ஆ. பார்வதி வந்திருக்கிற ஆ. உன்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க ஆ. சொல்லிட்டு வரியா போயிட்டு வா அம்மா வந்து சாமி.